வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைனா கிராஸ் அதை வச்சு புட்டிங் தான் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்வீட் தான், ஈஸி ரெசிபி தான். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு, இது வந்து சைனா கிராஸ், இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதை வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க வந்து அந்த கிராஸ் ஃபுல்லாக கரைஞ்சிரும். அது வந்து கிளறிட்டே இருங்க கொஞ்சம் லைட்டாக. பாருங்கள் அது எப்படி கரையுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபுல்லாக கரைஞ்சதும் ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காயை வந்து நல்லா அரை மூடி எடுத்து, நான் இளந்தேங்காயை எடுத்து அதை அரைச்சி கெட்டியாக பால், ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் ஒரு 1.5 கப்பு இருக்கும். கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த கிராஸ் வந்து நல்லா கரையணும். சைனா கிராஸு இல்லைன்னா வந்து கடற்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சைனா கிராஸுன்னு தான் போட்டு இருந்தது. இது நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி நல்லா கரைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அது கூட ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் வந்து நல்லா கரையணும், அதனால நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரைலாம் நல்லா சுகரில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அது கொதிக்க பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால், அரைச்சி வச்ச தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அதிகமாகலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நான் தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இளநீர் சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இளநீர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம், இல்லைன்னா நார்மல் பாலே கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. இப்போ தான் சூடு ஏறுது. அது அப்படியே பொங்கி மேலே வந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சது நாங்கள் பாருங்கள் பொங்கி மேலே வருது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு மேலே அந்த நுர மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சால்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் சர்க்கரை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான். இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு
அதில் வந்து நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் எடுத்து அந்த பவுலில் தடவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆறுனதை அதில் ஊற்றி வச்சுட்டோம்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு உடனே வந்து நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் வெளியே வச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா கட்டியாகிடும். நெய் தடவிட்டேன். இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். எப்படி கட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாமா, இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க.